வணக்கம். பாவங்கள் கழுவப்படும் ஒரு ஸ்தலம், மோட்சம் கிடைக்கும்னு நம்பப்படும் ஒரு ஸ்தலம், ஸ்ரீராமரையும் சிவனையும் இணைத்த ஸ்தலம், அதுதான் இந்த ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருஸ்தலம். இந்த காணொளியில் ராமேஸ்வரம் ஏன் இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த ஒரு திருக்கோவிலாக சொல்லப்படுகிறது என்றும், இது ராமாயணத்தோடு எங்கனம் தொடர்புடையதாக இருக்கிறது என்பதையும் பார்க்கலாம். ராமாயண கால வரலாற்றோடு தொடர்புடைய ராமேஸ்வரம் இந்திய ஒருமைப்பாட்டின் உறைவிடமாகவும் திகழ்கிறது. இந்தியாவில் உள்ள இந்து ஆலயங்களில் வடக்கே பத்ரிநாத், கிழக்கே பூரி ஜெகநாதர், மேற்கே துவாரகம், தெற்கே ராமநாதம் என்கின்ற ராமேஸ்வரம் ஆகியவை புகழ்பெற்று விளங்குகின்றன. இவைகளில் ராமேஸ்வரம் ஒன்றே சிவஸ்தலமாகும், மற்ற மூன்றும் வைணவ தலங்களாகும். ராமபிரான் ஈஸ்வரனை சிவலிங்க வடிவில் பிரதிஷ்டை செய்தார் என்பதாலும், சைவ மதத்தினரும் வைணவ மதத்தினரும் வந்து கூடி வழிபடுவதாலும் இந்தியாவில் உள்ள இந்து ஆலயங்களில் ராமேஸ்வரம் மிகவும் முக்கியமான இடத்தை வகித்து வருகிறது. மேலும் இந்தியாவில் உள்ள 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்களில் ஒன்று அருள்மிகு ராமலிங்கம் அமைந்த இந்த ராமேஸ்வரம் ஆகும். இத்தகைய சிறப்புடைய ராமேஸ்வரம் மூர்த்தி, தீர்த்தம், ஸ்தலம் ஆகிய முப்பெருமைகளும் உடைய புண்ணிய பூமியாகும். திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் இத்தலத்தின் பெருமை குறித்து பல்வேறு பாக்களை பாடியுள்ளனர். ராமாயண காலத்திலேயே தோன்றியுள்ள இக்கோவில் 12ஆம் நூற்றாண்டு வரை கூரை கொட்டகையில் ஒரு துறவியின் பாதுகாப்பில் இருந்து வந்துள்ளது. அதன்பின் கடந்த பல நூற்றாண்டுகளில் பலரால் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதில் முதலிடம் பெறுவோர் ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்களே ஆவார்கள். இங்கு ஆலய அமைப்பும் அடுக்கடுக்கான பிரகாரங்களும் கட்டிடக்கலைக்கு தனி சிறப்பூட்டுவனவாக அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலில் உள்ள 1212 தூண்களும் 2250 அடி சுற்றளவும் கொண்ட 3ஆம் பிரகாரம் உலகிலேயே மிக நீண்டது என்ற பெருமை பெற்றது. ராவணனை சம்ஹாரம் செய்தார். அதனால் அவருக்கு தோஷம் ஏற்பட்டது. அத்தோஷத்தை போக்கிக் கொள்ள இத்தலத்தில் லிங்கஸ்தாபனம் செய்து இறைவனை பூஜித்து அத்தோஷம் நீங்க பெற்றார். இந்த லிங்கஸ்தாபனத்தின் பொருட்டு லிங்கம் கொண்டு வர அனுமன் காசிக்கு சென்றார். அவர் லிங்கம் கொண்டு வர தாமதமாயிற்று. ஆகவே சீதை மணலையே லிங்கமாக குவித்து செய்ய அதனையே ராமர் பூஜித்தார். இதுவே ராமலிங்கமாகும். பின்னர் அனுமான் கொண்டு வந்த லிங்கம் இந்த லிங்கத்திற்கு வடபக்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இது காசி விஸ்வநாதர் எனப்படும். இங்கு லக்ஷ்மியை மணந்த சேது மாதவ சந்நிதியும் கண்டு தரிசித்திற்குரியது. இத்தலம் சேது என்றும் கூறப்படும். சேது என்றால் வடமொழியில் பாலம், அணை என்று பொருள். ராமன் இலங்கைக்கு செல்ல இங்கு அணை கட்டிய காரணத்தால் இது சேது என்று கூறப்படுகிறது. இத்தலம் தீர்த்த மகிமையுடையது. கோவிலுக்குள் பல இடங்களில் 22 தீர்த்தங்கள் இருக்கின்றன. குளிப்பதால் உடலும் உள்ளமும் தூய்மையடையும் இத்தீர்த்தங்களில் மருந்து சத்து பொருள்களுடன் புனிதத்தன்மையும் கலந்திருக்கிறது. ராமர் இங்கு லிங்க பிரதிஷ்டை செய்து அந்த ஈஸ்வரனை பூஜித்து வந்ததால் இது ராமேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது. இத்தலத்து கோவில் மிக மிக பெரியது. இத்தலத்து இறைவர் ராமநாதர், ராமநாதேஸ்வரர் என்றும், இறைவியார் பர்வதவர்த்தினி, மலைவளர் காதலி என்றும் கூறப்படுவர். இங்கு சிறப்புடைய தீர்த்தங்கள் அக்னி தீர்த்தம், ராம தீர்த்தம், லக்ஷ்மண தீர்த்தம், தனுஷ்கோடி முதலியனவாகும். இக்கோவிலில் புகழ்பெற்ற வெளிப்பிரகாரத்தின் வடமேற்கு மூலையில் ராமலிங்க பிரதிஷ்டை நிகழ்ச்சியை தத்ரூபமாக காட்சியளிக்கும் வகையில் கதையுருவங்கள் அமைக்க பெற்றிருக்கின்றன. ராமர், சீதை, லக்குவர் 2 கைகளிலும் லிங்கங்கள் ஏந்திய அனுமன், ராமர் பட்டாபிஷேகத்தில் கலந்து கொண்ட சுக்ரீவன், விபீஷணன் முதலியவர்களின் உருவங்களை காணலாம். இது அவசியம் பார்க்கத்தக்கது. இக்கோவிலுக்கு 2 கல் தொலைவில் கந்தமாதனகிரி என்ற மணல் மேடு இருக்கிறது. இங்கு ஒரு சிவாலயம் உண்டு. மணல் மேட்டில் 2 பாதங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றன. இவற்றை ராமர் பாதம் என்பர். ராமேஸ்வரத்தில் வழிபாடும் வங்காள விரிகுடா மற்றும் இந்துமா கடல் கூடுமிடமான தனுஷ்கோடியில் முழுக்கும் செய்தால்தான் காசி யாத்திரை பூர்த்தியாகும் என்று சொல்லப்படுகிறது. ராவணன் தம்பியும் ராமனின் நண்பனுமான விபீஷ்ணனின் வேண்டுகோளுக்கிணங்கி ராமன் சேது அணையை தன் வில் நுனியால் உடைத்ததால்
தனுஷ்கோடி என்ற பெயர் ஏற்பட்டது. ராமேஸ்வரத்தின் பழமையும் புகழும் பெருமையும் ராமாயணத்திற்கு நிகரானது. இத்திருக்கோவில் காசிக்கு நிகரான யாத்திரை தலமாக முக்கியத்துவம் பெற்றது. காசிக்கு தொடங்கப்பட்ட யாத்திரை ராமேஸ்வரத்தில் உள்ள மூர்த்தியை வழிபட்ட பின்னர்தான் முடிவு பெறுகின்றது. காசிக்கு சென்ற பலன் கைகூடுவது ராமேஸ்வரத்தில்தான் என்பது ஆன்றோர் வாக்கு. ஓம் நம சிவாய.